வேதத்தில் யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். யாக்கோபு தன் மாமாவை தேடி அவன் புறப்பட்டு போகும் பொழுது வழியில ஒன்றுமில்லாதபடி எல்லாவற்றையும் இழந்து போய், உண்ண உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, தங்க இடம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வைத்து அவன் படுத்து கொண்டான். அப்படி படுத்திருந்த அந்த வனாந்திரத்துல தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தேவன் தரிசனத்தை கொடுக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. அநேக தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் வெளிப்பட்டார். அந்த தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார், யாக்கோபு, உன்னை இந்த பூமியின் தூளை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்று பரம்புவாய், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒன்றுமே இல்லை, உண்ண உணவு கிடையாது, அடுத்த வேலைக்கு எங்க போறோம் வழி கூட தெரியாது. அப்படி இருந்த ஒரு மனிதனை, வனாந்தரத்துல ஒன்றுமில்லாமல் இருந்த மனிதனை கர்த்தர் பெருக பண்ணினதை போல இதோ உங்களையும் அவர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னோட இணைந்து உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவர் மகிமைப்படுத்துவீங்களா? உங்களை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். தேங்க்யூ ஜீசஸ். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொல்லுங்க, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. கரங்களை உயர்த்தி, சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டா. என்னை சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோட கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்பாவை நோக்கி பார்த்து, ஏ பெத்தே இது வானத்தின் வாசல் சொல்லுவீங்களா? ஏ சையா ஆசீர்வாதத்தின் வாசல் சொல்லுங்க. ஏ பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஒன்றுமே இல்லாத அனாதையை போல இருக்கிறீங்களா? கைப்பிடி மன்று கூட உங்களுக்கு சுகம் ஆமென் சொந்தம் என்று இல்லையா? அடுத்த வேளை ஆகாரத்திற்கே திக்கற்று போய் நான் நிற்கிறேன், நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீயே என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உனக்குள் இருக்கிற இனி வரக்கூடிய சந்ததி எல்லாம் நான் உன்னை கொண்டே நான் ஆசீர்வதிப்பேன். நல்ல உற்சாகத்தோட, அப்பாவை சந்தோஷத்தோட, ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. நம்பிக்கையோட, பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. கரங்களை உயர்த்தி அப்பாவை பாடி, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
நல்ல கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஓ நீர் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலை இல்லப்பா. வேதம் சொல்லுகிறது, உனக்கு முன்பதாக என் சமூகம் கடந்து போகும். ஆமே, நீ சொல்லுகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். எஸ், வெட்கப்பட்ட இடங்களில உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எந்த தகப்பன் வீட்டில் அவமானப்பட்டாயோ, எந்த தேசத்துல வேதனையோட எல்லாவற்றையும் இழந்து போனாயோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போனவைகளை இரட்டிப்பாய் நான் திரும்ப தருவேன். நீ இழந்து போனவைகளை அநேக மடங்கு நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் என்னோட இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோட இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. நம்பிக்கையோட சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை ஆமே, வெட்கப்படாம கரங்களை உயர்த்தி, பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இன்னும் ஒரு முறை கூட, ஓ பெத்தே இது வானத்தின் வாசல், சதரவோ செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். உற்சாகத்தோட தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ரெண்டு கரங்களை தட்டி அந்த தகப்பனை ஆமே நல்ல மகிமைப்படுத்துவோமா? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக, உன் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை நான் கொடுப்பேன், சிங்காரத்தை கொடுப்பேன். யாக்கோபை ஆண்டவர் மீண்டும் தகப்பன் தேசத்துக்கு அழைத்து வந்தார். போகும் பொழுது அநாதையை போல இருந்த யாக்கோபை திரும்ப வரும் பொழுது பரிவாரங்களோட கர்த்தர் வர பண்ணினார். பெருங்கூட்டமாய் நிலம் அவனுடைய சொத்துக்களை தாங்க முடியாத அளவிற்கு திரளாய் பெருக பண்ணினதை போல இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாடி ஆராதித்த பிள்ளைகளை கர்த்தர் திரளாய் பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட நல்ல ஒரு பாடலை நீங்கள் பார்த்து ஆண்டவரை ஆராதித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எப்படி அந்த பாடலிலே யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ, அதே போல் இந்த நிகழ்ச்சியை இந்த வேளையில் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போகிறார். இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் பெருக போகிறீங்க. இது நான் சொல்லவில்லை, தேவன் இன்றைக்கு இந்த சிறுமையை கொண்டு உங்களோட அவர் பேசுகிறார். நீங்கள் இப்போ இருக்கிற எந்த ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப வேதனையில் ரொம்ப ஒரு குழப்பமான காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்பட முடியாத நிலைமையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த வேளையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு தான் அவர் பேசுகிறார். இப்பொழுது இருப்பதை பாரிக்கலாம் நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் பழுகி பெருக போகிறீங்க. எல்லாரும் விசுவாசத்தில் மனதின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா ஆமென். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் ஏதோ இந்த நிகழ்ச்சி என்று சொல்லி சும்மா என்று நீங்கள் பார்க்கலையே, ஆண்டவர் எங்களோட என்ன பேசுவார், எனக்காக என்ன வார்த்தையை பேசுவார் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு தானே அமர்ந்து இருக்கிறீங்க. அவர் பேச ஆரம்பித்து விட்டார், பேசிக்கொண்டிருக்கிறார். நிச்சயம் அவை நிறைவேற்ற அவர் நல்லவராய் இருக்கிறார். அதே அந்த பாடலில் யாக்கோபை குறித்து தான் நம்ம பாடினோம், நம்ம ஆராதித்தோம். அந்த யாக்கோபை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். பைபிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
யாக்கோபினுடைய தகப்பனார் ஈசாக்கு ரொம்ப செல்வ சீமான். யாக்கோபினுடைய தகப்பனும் தாயும் யாக்கோபினிடத்துல சொல்கிறாங்க, நீ உன் மாமன் ஆகிய அவருடைய ஊருக்கு போய் அங்கே நீ இரு, அங்கே நீ ஆசீர்வாதமாக இரு என்று சொல்லி சில காரியங்களை யாக்கோபினிடத்தில் சொல்லி தகப்பனும் தாயார் அனுப்பி விடுகிறாங்க. அப்படி அவர் புறப்பட்டு போகிறார், தன் மாமாவை தேடி போகிறார். அங்கேயே அவர் திருமணம் பண்ணி கொள்ளலாம் என்கிற ஒரு விருப்பத்தோடு அவர் புறப்பட்டு போகிறார். பழைய நாட்களை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும் பொழுது பெண் வீட்டிலிருந்து எந்த நன்மையும் வாங்கக்கூடாது. ஆணுடைய வீட்டிலிருந்து தான் நன்மைகளை கொடுத்து ஆணின் ஆசீர்வாதங்களை பெண்ணுக்கு கொடுத்து பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் அந்த நாட்களில் பழைய காலங்களிலே காணப்பட்டது. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமேன். அப்படி யாக்கோபு தன் மாமாவின் பெண்ணை திருமணம் பண்ணும்படியாகவும் அந்த ஊரில் வாழும்படியாகவும் அவர் புறப்பட்டு போகிறார். அப்போ ஈசாக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய தேசத்தில் செழிப்பு நிறைந்தவராக இருந்தார். அப்போ அவருடைய மகனாகிய யாக்கோபுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்பியிருப்பார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வேதத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அப்போ யாக்கோபினுடைய நிலைமை என்னாச்சு? பிரயாணத்தில் அவர் படுக்கிற வேளையில் தலைக்கு ஒரு துணியை கூட எடுத்து வைப்பதற்கு ஒரு மாற்று வஸ்திரம் இல்லாத ஒரு நிலைமையாய் போனது. ஒரு பேக்கு கூட இல்லை, ஒரு துண்டு கூட இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து அவர் என்ன பண்ணுகிறார்? படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமை. அப்போ ஒன்றுமே இல்லாமல் அவர் தான் போட்டிருக்கிற வஸ்திரத்தோடு தான் எங்கே போகிறாரு? தன் மாமாவை தேடி பிரயாணப்பட்டு போகிறார். ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு ஜெபத்தை அங்கே செய்கிறார். அதை நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உடுக்க வஸ்திரத்தையும் உண்ண உணவையும் தந்து என்னை காத்து கொள்ளுங்க. அப்போ போடுவதற்கு வஸ்திரம் இல்லை, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, போகிற வழியில் பாதுகாப்பு இல்லை, என்னை எப்படியாச்சும் பாதுகாத்துக்குங்கப்பான்னு சொல்லி யாக்கோபு கேட்குறார். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைங்க, நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்கல, வாழ தேவையான வசதியை தான் கேட்குறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து நான் கொஞ்சம் மீண்டு வரணும்னு தான் கேட்குறேன். ரொம்ப கோடீஸ்வரனாக வாழணும்னு ஆசைப்படலை. ஏதோ வாழ தேவையான வசதி, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் தான் கேட்குறேன். ஆனால் நான் ரொம்ப குறைவுபட்டு போய் இருக்கிறேனே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தாங்க சொல்லுகிறாரு, உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். யாக்கோபை பெருக பண்ணின கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அதற்காகத்தான் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது தற்செயலாய் பார்க்கிற நேரம் அல்ல. தேவன் உங்களோடு பேசும்படியாகவே டிவிக்கு முன்பதாக அவங்களை உட்கார வைத்து இப்பொழுது அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு யாக்கோபை பார்த்து, நீ 4 திசைகளிலும் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பூமியின் மணலை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் அழகாக இருக்கும் பாருங்க. 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வசனத்தை பார்த்தீங்களா? அவருக்கே வழி இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், எப்பா உனக்குள்ள இருந்து தான், உன்னை கொண்டு உன் தலைமுறைகளை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு கீழே உள்ள வசனங்கள், நான் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறேனோ, உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இப்போ நான் வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னால் எப்படி நாளை தினத்தில் நான் சமாளிக்க போகிறேன்னே எனக்கு தெரியல, எப்படி என்னால் வாழ்க்கையை நடத்த முடியும்? இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னை நான் பெருக பண்ணுவேன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமேன்.
உங்களுடைய ஓனர் உங்களை கைவிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலையை தருகிறேன் என்று சொன்னவர் அவர் வேறொருவருக்கு தந்திருக்கலாம். உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டு நான் செய்வேன்னு சொல்லி உங்களை நம்ப வைத்து உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை கைவிடுவதே இல்லை. அப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒன்றுமில்லாத நிலைமையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்போ எப்படி ஆசீர்வதித்தார்? ரொம்ப சுருக்கமாக இன்னும் சில வினாடியில் நான் சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிச்சாருங்க. தன் மாமாவை தேடி போனார். ஆனால் தன் மாமாவும் என்ன பண்ணிட்டார்னா யாக்கோபை ஏமாத்திட்டார், நம்ப வச்சு ஏமாத்திட்டார். 20 வருஷம் ஏமாத்தினார். பைபிளில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் தெரியும். 31ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறாரு, 20 ஆண்டு காலம் உமக்காகவே நான் உழைத்தேன், 10 முறை என் சம்பளத்தை நீங்கள் மாற்றினீர்கள். 10 முறை சம்பளத்தை மாற்றி 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 அவர் யாக்கோபை ஏமாற்றுகிறார். வசனம் சொல்லுகிறது 31ஆம் அதிகாரம் 40வது வசனம், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். ராத்திரி தூக்கம் இல்லை, பகலிலே வெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு நிலைமை, இரவிலே பனியில் இருக்கிற ஒரு நிலைமை. அப்படின்னா என்ன, ஒரு பரதேசியை போல நான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. எனக்கென்று தங்குவதற்கு ஒரு கூடாரம் இல்லை, எனக்கென்று ஒதுங்குவதற்கு ஒரு மறைவிடம் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு பரதேசியை போல 20 வருஷம் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, என் வாழ்க்கை பரதேசியை போல இருக்குது, எனக்கு ஒரு தங்க உறைவிடம் இல்லை, எனக்கு ஒரு நிலையான இடம் இல்லை என்று சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ இப்படி ஏமாற்றின இடத்துல யாக்கோபை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்? அழகாய் சொல்லுகிறது பாருங்க. அதே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம், அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அப்போ மனிதர்கள் ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரில் வாக்குத்தத்தம் கொடுத்தது. உங்களை மனுஷன் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி உடஞ்சி போய் வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? என் சொந்தம் என்னை ஏமாற்றி விட்டது, என் நண்பர்கள் என்னை ஏமாத்திட்டாங்களே, இவ்வளோ பணத்தை கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, உன் நண்பன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, உன் எஜமானன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற, இந்த நாளிலே இந்த ராத்திரி பொழுதிலே நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் பெருக பண்ணுவேன். நான் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியினால் அதை அப்படியே நிறைவேற்றுவார். பாருங்க, 20 வருஷம் ஒண்ணுமில்லாத வாழ்க்கை, குறுகிய காலத்துல யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பைபிள் இன்னும் சொல்றேன்னா அழகா நிறைய தியானிக்கலாம் யாக்கோபை குறித்து. யாக்கோபினுடைய மாமாவினுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, அப்பா நம்மளை பார்க்கிலும் யாக்கோபு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டான், அவன் நாளுக்கு நாள் அவன் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே போகிறது. நம்மளுடைய மந்தையில் எல்லா ஆடுகளும் பலவீனமானதா இருக்குது, ஆனால் யாக்கோபினுடைய மந்தையில் ஆடுகளோ கொழுத்த கன்றுகளை போல இருக்குது. அவனுடைய ஆசீர்வாதம் பயங்கரமாய் பெருகி கொண்டது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அதே போல உன்னை ஏமாற்றினவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, நீங்கள் அழிந்து போவீங்க, நீங்கள் எல்லா பொருளாதாரம் இழந்து பரதேசியை போல மாறுவீர்கள் என்று சொல்லி உங்களை யார் யார் ஏளனமாய் பார்க்கிறார்களோ, உங்களுக்கு முன்பதாக அவமானமாய் உங்களை படுத்தினவர்கள், உங்களுக்கு முன்பதாக சவால் விட்டவர்கள் ஒரு நாள் உங்களை பார்ப்பாங்க. உங்கள் ஆசீர்வாதம் அவர்களை பார்க்கிலும் பெருகி போனது, உன் நன்மை அவர்களை பார்க்கிலும் மிகவும் பெருகினது என்பதை அவர்கள் கண்கள் காண கர்த்தர் பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யாக்கோபை பெருக பண்ணினவர் உங்களையும் அவர் பெருக பண்ணுவாருங்க. அழகா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு தன் சகோதரனை அவர் சந்திக்கிற ஒரு தருணம். சகோதரனுக்கு யாக்கோபு வெகுமதிகளை கொடுக்கிறார், அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் இல்லை, இதை நீ வாங்கிக்கொள் என்று யாக்கோபு சொல்றார். பாருங்க, யாக்கோபு போகும்பொழுது எப்படி இருந்தார்? ஒரு மாற்று வஸ்திரம் கூட கிடையாதுங்க, உன்ன ஒருவேளை ஆகாரம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினது என்ன ஜெபம் பண்ணினார்? என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, எனக்கு உண்ண உணவு கொடுங்க, எனக்கு மாற்று வஸ்திரம் கொடுங்க. ஆனால் ஆண்டவர் இது எல்லாவற்றையும் தந்து அதை பார்க்கிலும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக
மற்றவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கத்தக்கதாக. ஒருவேளை ஆகாரம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட யாக்கோப, ஒரு மாற்று வஸ்திரம் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்ட யாக்கோப திரளாய் கொடுக்கத்தக்கதாக, பிறருக்கு வெகுமதிகளை கொடுக்கத்தக்கதாக யாக்கோபை பலுகி பெருக பண்ணினார். அந்த வார்த்தை அழகா இருக்கும் பாருங்க. யாக்கோபு தன் சகோதரனிடத்துல சொல்லுகிறாரு, ஆதியாகமம் 33:11 தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவன் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறார். என்னால் முடியாது, இதுக்கு மேலே வாழ்க்கையில் தரித்திரத்தை பார்க்க முடியலை, பிரச்சனை பொருளாதார நெருக்கடி என்னால் பார்க்க முடியலை, தற்கொலை பண்ணி செத்து போகலாமான்னு நினைக்கிறேன், அவ்வளவு பண கஷ்டம், ஒரு சாதாரண ஒரு குழம்பு வைத்து கூட சாப்பிட எங்ககிட்ட வழி இல்லை பாஸ்டர். என் பிள்ளைக்கு நிறைய பேர் வேதனைப்படுறத நான் பார்த்துருக்கிறேன். அநேக பிள்ளைங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட பணம் இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க கூட பணம் இல்லை பாஸ்டர், அவ்வளோ கஷ்டப்படுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஆண்டவர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார், இந்த ராத்திரி வேளையில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். யாக்கோபு சொல்லுகிறாரு, ஸ்கிரீன்ல வரும், அதை நல்லா பாருங்க. ஆதியாகமம் 33:11 தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. யாக்கோபு சொல்றாரு, நான் இங்க புறப்படும் பொழுது எனக்கு ஒருவேளை ஆகாரம் இல்லை, எனக்கு மாற்று வஸ்திரம் இல்லை. ஆனா இப்போ யாக்கோபு அதே பெத்தேலுக்கு வரும் பொழுது சொல்லுகிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அனாதையை போல தனியாய் போனேன், மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், செல்வங்களை தந்தார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அருமையான பிள்ளையே, உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார். உனக்கு நல்ல வீடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார், உனக்கு நல்ல வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார், நல்ல உயர்ந்த ஸ்தானமான வேலைகளை கர்த்தர் கொடுப்பார். உன் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில், நதின் காலத்தில் நேர்த்தியாய் உன் பிள்ளைகளுக்கு சகலத்தையும் செய்து தருவார். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம ஜெபிப்போமா? விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கல்ல, யாக்கோபை பெருக பண்ணின கர்த்தர் உங்களை இப்படியாக பெருக பண்ணுவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான உம்முடைய பிள்ளைங்க உடைந்து போய் நொறுக்கப்பட்டு வாழ வசதி இல்லையே, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், என் பொருளாதாரம் மிகவும் பின்னோக்கி இருக்கிறதே, எங்களால் வாழ முடியாதா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிற பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ராத்திரி வேளை ஆகாரத்தை கூட பகிர்ந்து கொண்டு சாப்பிடுகிற நிலைமையில பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. மீதம் எடுக்கிற நிலைமையில இல்லை, பங்கு போட்டு தன் பிள்ளைகளுக்கு, தன் கணவனுக்கு என்று சொல்லி பங்கு போட்டு சாப்பிடுகிற எத்தனையோ பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. வீதிகளிலே கடைகளுக்கு போகும் பொழுது தன் கண்களினால் பார்க்கிற வஸ்திரத்தை கூட வாங்க முடியவில்லையே, ஒவ்வொரு உணவகங்களை தாண்டும் பொழுது, ஒவ்வொரு பண்டக சாலைகளை தாண்டும் பொழுது கூட, ஐயோ இந்த தின்பண்டங்களை வாங்கி எனக்கு சாப்பிட முடியலையே என்று சொல்லி எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்படுகிறவங்க உண்டப்பா. எனக்கு இப்படிப்பட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்குற பிள்ளைங்க உண்டு ஆண்டவரே. ஏன்னா யாக்கோபு அப்படித்தான் கேட்கிறாரு, எனக்கு சாப்பிடத்துக்கு சாப்பாடை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு போடுவதற்கு ட்ரெஸ்ஸை கொடுங்க ஆண்டவரே. ஆனால் அதே யாக்கோபு ஆண்டவர் எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்ல வைத்ததை போல இந்த ராத்திரி வேளையில கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இவர்கள் குறைவுகளை என் தேவன் நிறைவாய் மாற்றுங்கப்பா. தரித்திரத்தின் ஆவியை நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளை தரித்திரத்திற்குள்ளாய் போக பண்ணுகிற எல்லா விதமான சாபக்கேடுகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் தொடுங்க ராஜா, பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் மாறட்டும். யாக்கோபை பெருக பண்ணின கர்த்தர் பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. இதோ உன் குடும்பத்துக்குள்ள தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது இறங்குகிறது. உன் பண்டக சாலையை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார், உன் களஞ்சியங்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துல நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே,
உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வந்ததை நாம் எல்லாரும் உணர்ந்து இருக்கிறோம். யாக்கோபை பெருக பண்ணின கர்த்தர் உங்களையும் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். என்னோட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொலைபேசியின் மூலயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். ஆமென், ஆமென்.